கேசிபி டிவி. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அரசியல் சம்பவங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் கேசிபி டிவியின் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கிட்ட நேரடியா சில கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். உங்களுடைய பாபு. பெயர்? எந்த ஊர்ல இருந்து பாபு. நீங்க பேசுறீங்க? தேனி மாவட்டம். உங்களுடைய தொகுதி பெரியகுளம் எம்எல்ஏ? தேவரப்பட்டி. தொகுதி எம்எல்ஏ? எம்எல்ஏ வந்து டிஎம்கேல பேரு ராஜா. ராஜா. ஓகே. இப்ப வந்து சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறோம். அதிமுக தொண்டர்கள் கிட்ட கேட்கிற துணிந்து சொல் நிகழ்ச்சி மூலமா. நீங்க வந்து சொல்லுங்க. அதிமுக, பாஜகவோட கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி வந்து ஏற்புடைய கூட்டணியா இருக்கா? இல்ல சார். பிஜேபி கூட்டணி சேர்ந்தாலே அது நம்மளுக்கு ஏற்புடையதா இல்ல சார். எதனால ஏற்புடையது இல்லைன்னு சொல்றீங்க? அது கொள்கைக்கு மாறானது. 2வது நமக்கு வந்து பிஜேபி கூட்டணி வைத்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிஜேபியோட கூட்டணி வைத்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது ஒரு தொண்டனோட பதிவா நீங்க பதிவு பண்றீங்க. இப்ப வந்து கட்சி ரீதியா அதிமுகல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தோட கருத்து வேறுபாடுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்சி ரீதியா உங்களோட கருத்துக்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரா இருக்கு சார்? எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம். அவங்க நிலைப்பாடு எப்படின்ட்டு சொல்ல முடியாது சார். எப்படி இப்ப அவங்களோட இது வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒற்றுமையா இருந்தாக்கா சார் இதுல வெற்றி வர முடியும். அவங்க வந்து தனிச்சு இருக்கிறது எங்களுக்கு வந்து அது ஒன்றும் சரிப்பட்டு இல்ல சார். அப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கா? ஆமா சார். அவங்க வந்து செயல்பாடு வந்து இப்ப இருக்கிற செயல்பாடு வந்து இப்படியே போயிட்டு இருந்தாங்களாக்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது சார் தமிழ்நாட்டுல. ஏன் ஜெயிக்க முடியாது? என்ன மாதிரி செயல்பாடுகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க செயல்பாடு என்ன செயல்பாடு எதுவுமே பண்றதில்ல. வெறும் விளம்பரம் தான் சார் பண்றாங்க. இலவசம் கொடுக்குறோம்ன்றாங்க. இலவசம் கொடுத்தாப்புல போதுமா? விலைவாசி ஏறிக்கிருக்கு. 2வது ஒற்றுமை வேணும். தொண்டர்கள் மத்தியில ஒற்றுமை இல்ல. அவங்க பண்றதுனால தொண்டர்கள் இப்ப ரெண்டு அணியா இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஜெயிக்க முடியாது. அவ்வளவுதான். வெற்றி நடை போடும் தமிழகம் சொல்லிட்டு விளம்பரங்கள் எல்லாம் பண்றாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்றாங்க சார். விளம்பரம் தான் பண்றாங்க. இப்ப நம்ம ஊருக்குள்ள வந்து காரி துப்புறாங்க சார் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு. யார் என்ன ஒரு தள்ளுபடி பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொன்னாவுல போதுமா? தள்ளுபடி பண்ண விலைவாசி எவ்வளவு விலைவாசி ஏறிக்கிருக்கு. என்ன ஒண்ணுமே மக்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல சார். அவ்வளவுதான். எங்க ஏரியாவை பொறுத்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அணி வந்து செயல்பாடு சரியில்ல. ஒற்றுமையா இருந்து நின்றாங்கனாக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். அவ்வளவுதான். ஒற்றுமையான யார் கூட நிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். சசிகலா அவங்களும் சரி, அவங்க எடப்பாடி அணியும் சரி, எல்லாம் ஒற்றுமையா இருந்து நின்றா ஜெயிக்கலாம். இப்ப வந்து அதிமுகவோட பைலா பிரகாரமே வந்து தலைமை அப்படிங்கிறது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து இந்த பொதுச் செயலாளர்ங்கிறதே தூக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர், ஒரு துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பெயர்ல இருக்காங்க. இதை பத்தி ஒரு தொண்டனா அவங்களுடைய பதிவு என்ன? அதே சார். அவங்க வந்து அவங்க சொல்றது அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அது ஏற்புடையதா இல்ல. இங்க ஏத்துக்கிறதுக்கான மனநிலை யாருக்குமே இல்ல சார். அவங்க பொதுச் செயலாளர் உருவாக்குனது அவங்கதான். அவங்கதான் உருவாக்குனது. உருவாக்கிட்டு இன்னைக்கு அவங்களே ஒருங்கிணைப்பா துறைப்பான்னு சொல்லிக்கிட்டு இப்படி பண்ணுனா எப்படி சார்? அது ஏத்துக்க முடியாத சூழ்நிலை. அப்ப வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை தேவை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. கண்டிப்பா சார். சரி, ஓகே. நீங்க வந்து இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட தொகுதியில நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து தற்போதைய இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கு? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை. அரசியல் சூழ்நிலை வந்து அவங்க அமைச்சர்கள், முதலமைச்சரை பொறுத்த அளவுக்கு அவங்க சுயலாபத்துக்கு தான் செய்யறாங்க. அதான் சொல்ல முடியும். அதிமுகவோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதிமுக நிலைப்பாடுன்றா எப்படி சொல்றது? நீங்க சொல்றது ஒண்ணு புரியல எனக்கு. இப்போ வந்து அதிமுக வந்து அவங்களுக்குள்ளே கட்சி ரீதியா பல்வேறு வகையான முரண்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க. அப்போ அதே சார். அதை எப்படின்னு ஒன்னும் நம்ம கணிக்க முடியாது சார். ஆனா நம்மளுடைய விருப்பம் வந்து எல்லாரும் ஒற்றுமையா ஒண்ணு சேர்ந்து செஞ்சா வெற்றி வரலாம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் சொல்ல. கட்சிக்குள்ள நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியல.
அது தெரியல. அப்ப வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வந்து வெற்றி பெறுமா? கண்டிப்பா வெற்றி பெற ஒற்றுமையா இருந்தா வெற்றி பெறலாம். வெற்றி பெறக்கான 100% வாய்ப்பு இருக்கு சார். ஒற்றுமை ஒற்றுமையா இல்லைன்னா இருந்து ஜெயிக்க முடியாது. ஒற்றுமையா இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் அதாவது ஒரு ஒற்றை தலைமை மெயினா வேணும். ஒற்றை தலைமை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ம். சரி, இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய நிலைப்பாடு உண்மையிலே சூப்பர் சார். அவர் வந்து எல்லாத்தையும் ஒற்றுமையா எல்லா கெட்டவங்க நல்லவங்க யாரையும் சொல்ல முடியாது. என்ன அவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் கெட்டவங்க யாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு என்னன்னா, எல்லாரும் ஒற்றுமையா நின்றா வெற்றி வரலாம். ஒற்றுமையா அத இருந்தா வந்து செயல்படுத்துறாரு அண்ணன். அண்ணன் வந்து செயல்படுத்துறாரு. உண்மையில ரொம்ப பாராட்டக்கூடியது. சரி, இப்ப வந்து இந்த ஒன்றுபட்ட அதிமுக அமையறது அப்படிங்கிறது கே.சி. பழனிசாமி அவர்களோட பெரிய முன்னெடுப்பா இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஆமா இணைய சார். விருப்பம் இருக்கா? கண்டிப்பா சார். வந்து நீங்க ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார். 2 மீட்டிங்ல அது கலந்துருக்கேன். ஒரு மீட்டிங்ல வந்து பாதியிலே ஒர்க் இருந்ததுனால பாதியிலே வெளிய வந்துட்டேன். சரி, ஜூம் மீட்டிங் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அவங்க மனசுல உள்ளத சொல்றாங்க. ம். சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம கலந்துக்கிட்டே யாரு எல்லா மனசுலயும் எப்படி இருக்குன்றத அத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் சார். அது ஒரு நல்லதா தான் தெரியுது. ஒரு தொண்டர்களின் தலைவனா திரு கே.சி. பழனிசாமி அவர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? அவரு இப்ப 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 எடுத்து செய்றாரு சார். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். ஒண்ணு சேர்த்து ஒற்றை தலைமையா கொண்டு வந்து நம்ம பழைய அ அம்மா இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ, அந்த லெவல்ல கொண்டு வரதுக்கான முயற்சி இவரு பண்றாரு. அத ம். பண்ணுனாலே போதும். அதை பண்ணாலே முழுசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ம். இப்போ அதே எல்லாத்தையும் ஒற்றுமையா ம். நம்ம ஒரே அதிமுக தொண்டர்கள் மனசுல உள்ளது அதுதான். ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாரும் யாரையும் ஒதுக்க வேணாம். ம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வழி நடத்தி கொண்டு போகணும்ன்றது. நிகழ்ச்சி நிறைவான ஒரு கேள்வி. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைய நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன மாரி விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் சூழ்நிலை இப்போதைக்கு அதான் சார். அவங்க வந்து அவங்க போக்குப்படி போறாங்க. பிஜேபி கூட்டணின்றது ஏத்துக்க முடியாத சூழ்நிலையா தான் தெரியுது. பிஜேபி கூட கூட்டணி வச்சா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்ட பொறுத்த அளவுக்கு அந்த மாரி தான் இருக்கு. அதே இது நம்ம ஒற்றுமையா இருந்து நம்ம தனிச்சு நின்றாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதான் திரு கே.சி. பழனிசாமி அவர்களும் வந்து பாஜக இல்லாத கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை, எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா வழியில் ஆட்சியை நடத்துவோம் அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் கொள்கைகளா வச்சிருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அதான் சார். அதத்தான் நானும் சொல்றேன். அவரு அவரு எடுத்து அவரு இப்ப கொண்டு போற இது வந்து கரெக்ட்டா கொண்டு போறாரு. ம். ஒற்றை தலைமை கொண்டு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து, பிஜேபி கூட்டணி இல்லாம இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். சரி, இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்பவும் அழகா, தெளிவா, பொறுமையா நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய கேசிபி டிவியின் நேயர்கள் சார்பாக நன்றி.